ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி தேன் கூட தான் செய்ய போகிறோம். அது எதில் செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற கேப்பில் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நேராக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, கார்ட்போர்ட் அட்டை, க்ரீன் கலர் பேப்பர், ரொம்ப முக்கியமானது வேர்க்கடலையோட தோல், அதாவது வேர்க்கடலை பொட்டு, மார்க்கர், அப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பெயிண்ட், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமாக தேவை. ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துகிட்டு அதில் மரம் மாதிரி இருக்க கிளைகளை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதை கிளைகள் கொஞ்சம் அதிகமாக ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது கிளைகளோடு கட் பண்ணி எடுக்கணும். இல்லை அப்படின்னா அது மரம் மாதிரியே தெரியாது இல்லையா, அதனால் கிளைகளை பொறுமையாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கலர் பண்ணுறோம், என்னென்னா ப்ரௌன் கலர் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு அப்படியே விட்டால் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே விடலாம். பட் எனக்கு கலர் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. உங்கள்கிட்ட ப்ரௌன் கலர் கிடைக்கல, இல்லை எங்கிட்ட நான் அதுக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ரூ காஃபி தூள் இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் கரைச்சிங்க அப்படின்னு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கிடைக்கும். பட் இதே மாதிரி கிடைக்காது, இதோட கொஞ்சம் டார்க்காக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதை பெயிண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ரூ காஃபி தூளில் பண்ண மாதிரியே தெரியாது, நம்ம ஆல்ரெடி கலர் பண்ண மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம கலர் பண்ணியாச்சு. நம்ம ஃபுல்லாக எட்ஜ் டு எட்ஜ் நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் தான் நம்ம லீவ் செய்ய போகிறோம். அதுக்காக தான் க்ரீன் கலர் பேப்பர், ஓகேவா. அதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு 4-3 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா குட்டி குட்டி பேப்பராக கிடைக்கும். அதாவது இப்போ கட் பண்ணுற பார்த்திங்களா, இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு குட்டி குட்டி பேப்பர் கிடைக்கும். அதை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அது மேலே இலையை ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணாமல் கட் பண்ணோம்னா சரியாக வராது. அதுக்காக ட்ரா பண்ணி அந்த இலை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5-6 இலை அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி இலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இலை மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சிசர் வச்சு அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னா அது இலை மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இலையுமே ஃபோல்ட் பண்ணி சிசர்ஸ் வச்சு அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இலைகள்லாம் கொஞ்சம் சுருண்டு கொஞ்சம் ரியலாகவே தெரியும். இந்த மாதிரி ஒரு 5-6 இலைகளை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ பெருசுக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இலைகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இலையை செஞ்சாச்சு. இதை நம்ம மரத்தில் இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட கன் க்ளூ இருந்தால் கன் க்ளூ யூஸ் பண்ணுங்கள், நார்மல் க்ளூ இருந்தால் நார்மல் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். நான் சீக்கிரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கன் க்ளூ எடுத்து செஞ்சுருக்கேன். இதை எல்லா இடத்துல ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒவ்வொரு கிளையிலுமே 2 இலை 3 இலை அப்படின்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் மரம் மாதிரி தெரியும். இல்லைனா இலையே இல்லைனா ஏதோ காஞ்சு போன மரம் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு கார்ட்போர்ட் அட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் இந்த வேர்க்கடலையோட பொட்டு அது இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நெருக்கி கிராஸாக ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் ஒட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாற்றி ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தேன் கூடு எஃபெக்டில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே இது ஒரு தேன் கூடு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு உள்ளுக்குள்ளே மட்டும் எல்லோ கலர் எல்லா பக்கமும் உள்ளே கொடுக்குறோம். ஏன்னா அது தூரத்துலேருந்து பார்க்குறப்போ நீங்கள் ஒரு தேன் கூடை பார்த்தீங்க அப்படின்னாலே அது கொஞ்சம் எல்லோவும் பிளாக்கும் இல்லைனா ரெட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த தேன் கூடு தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். அதுக்காக அந்த எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம எல்லோ கலர் கொடுத்துக்கிறோம். இந்த எல்லோ கலர் கொடுத்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அது ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுட்டு இப்போ ரெட் கலர் எடுத்துக்கிறோம். ரெட் கலரை அந்த அவுட்லைன்லலாம் சும்மா லைட்டாக டச்சப் பண்ணுற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு தேன் கூட எஃபெக்டில் கிடைக்கும். ஒரு வேளை நீங்கள் ஆரஞ்சு கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு கலர், ரெட் கலர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த எஃபெக்ட் வரணும். அதுக்காக நம்ம இதை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலர் பண்ணி முடிச்சாச்சு. அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அந்த கேப்பில் மரத்துக்கெலாம் அங்கங்கே குட்டி குட்டி ரோஸ் வச்சுடுவோம். அது பார்க்க இன்னுமே மரம் ஹைலைட்டாக தெரியும். அதுக்காக அடுத்து நம்ம செஞ்சு வச்ச தேன் கூட இருக்கு இல்லையா, அதை நம்ம மரத்தில் ஃபிட் பண்ணணும். அதுக்கு கன் க்ளூ போட்டு ஃபிட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிடும். அதனால் நான் கன் க்ளூ யூஸ் பண்ணுறேன். நம்ம போட்டாச்சு. அது கொஞ்சம் நேரம் காயட்டும். 5-6 வேர்க்கடலை பொட்டுகளுக்கு நம்ம எல்லோ கலர் அடித்து நம்ம காய வச்சிடலாம். அது எதுக்கு அப்படின்னா நம்ம தேனி செய்ய போகிறோம், அதுக்காக தான் அது. அதுக்கடுத்து இந்த கண்ணாடி கவர் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்ணாடி கவர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த கண்ணாடி கவர் எடுத்துகிட்டு அதை 4-3 மடித்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது மேலே நம்ம மார்க்கர் வச்சு ஒரு ரக்கை மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த அவுட்லைன் ஃபுல்லாமே நம்ம மார்க்கர் கொடுக்கணும். அப்போ தான் அதோட ரக்கையோட எஃபெக்ட் கிடைக்கும். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வேர்க்கடலைகள் இருக்கு இல்லையா, அந்த வேர்க்கடலைகளை பிளாக்கும் கொஞ்சம் அங்கங்கே கோடு போட்டு விட்டோம் அப்படின்னா அது தேனீகள் மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா அது மேலே நம்ம செஞ்சு வச்ச ரக்கைகள் ஒன்று ஒன்றா மேலே எடுத்து ஒட்டிக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நம்ம கன் க்ளூ தான் யூஸ் பண்ணணும். வேறு க்ளூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒட்டாது. ஏன்னா அது ஒரு பிளாஸ்டிக் தானே, அது ஒட்டவே ஒட்டாது. கன் க்ளூவாக இருந்தால் டக்குன்னு ஒட்டிக்கும். நமக்கு எத்தனை தேனீக்கள் தேவையோ அத்தனை தேனீக்கள் செஞ்சுக்கலாம். அதிகபட்சமாக ஒரு 5 ஒரு 6 வச்சுக்கிட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ செஞ்சு வச்ச தேன் கூடு மேலே நம்ம செஞ்ச தேனீக்களை ஒரு 2 மட்டும் ஒட்டிக்கலாம். அதிகமாக ஒட்டினா நல்லாவே இருக்காது. ஒரு 2 தேனீக்கள் மட்டும் ஒட்டிக்கலாம்.
இப்போ வந்து அதெல்லாம் ஒட்டியாச்சு. இதை நம்ம வாலில் ஃபிட் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து க்ரீன் கலர் வால், அதனால் வந்து இப்படி தெரியுது. இதே ஒயிட் கலர் வாலாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது பார்க்கவே ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏதோ நம்ம அமௌண்ட் கொடுத்து வெளியே வாங்கின மாதிரி இருக்குது. என்னாலே நம்ப முடியல, நான் தான் செஞ்சேனா அப்படிங்கிற மாதிரி தான். நல்லா இருக்குது. இது ஒயிட் பேக்ரவுண்டாக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போகிற போக்கில் ஒரு லைக்கையும் போட்டுவிட்டு போயிருங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறதா இருந்தால் எதுக்காக டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த தடவையிலேருந்து அந்த மிஸ்டேக்கை நான் சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.